ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஒருவருக்கு ஜாதகத்தில் 11ஆம் இடம் தான் லாபத்தை குறிக்கும் இடங்க. மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் அதிபதியாக சனி பகவான் வர்றாரு. 11ஆம் அதிபதி சனி உங்க ஜாதகத்தில் துலாம் ராசியில் இருந்தா உங்களோட எண்ணங்கள், லட்சியங்கள் நிச்சயம் நிறைவேறுங்க. 11ஆம் அதிபதி சனி உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் இருந்தால் உங்கள் ஆசைகள் அளவிடாத முறையில் நிச்சயம் நிறைவேறும். 11ஆம் அதிபதி சனி உங்க ஜாதகத்தில் மேசராசியில் அமர்ந்திருந்தா உங்களோட ஆசைகள் ஈடேறுவது மிகவும் கஷ்டங்க. ஏனென்றால் சனி மேசத்தில் நீச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் 6, 8, 12 இருந்தால் எந்த முயற்சி செய்தாலும் லாபம் இருக்காதுங்க. மேசராசியின் எண்ணத்தை நிறைவேற்றும் ராசி கும்பராசிங்க. இதனோட அதிபதி சனி. சனி எப்போதுமே மந்த கிரகம் தான், இருந்தாலும் அவர் ஒரு ஸ்திர கிரகம். எனவே சனி ஓரையில் வாங்கும் பொருட்களை அவங்க வம்சாவளிகளும் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சனி மந்தன் ஆதலால் மேசராசிக்காரர்களின் நோக்கங்கள் சற்று மெதுவாகத்தான் நிறைவேறுங்க. நிதானமாகத்தான் லாபத்தின் வரவை அனுபவிப்பாங்க. அதனால லட்சியங்கள் சற்றே மெத்தனமாக நிறைவேறுவதால் லாப முன்னேற்றம் கொஞ்சம் தாமதமாகவே அமையும். இருந்தாலும் தீர்க்கமா இருக்குங்க. முயல் போன்று, ஆமை போன்று இவங்க நிதானமாக சென்றாலும் இவங்களோட எண்ணம் நிச்சயம் நிறைவேறிருங்க. அதனால தான் அதிகம் அலட்டி கொள்ளாமல் நிறைகுடமாக திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெற்று விடுவாங்க. அரசு தொடர்பான உச்சமான பதவிகளே இவங்களோட லட்சியமாக இருக்குங்க. பொதுவா மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் அதிபதி சனி 7ஆம் இடமான துலாத்தில் உச்சமாவாருங்க. எனவே இவங்களோட எண்ணங்கள், லட்சியங்கள் நிறைவேற்ற ஒரு தொண்டர் படையே காத்து கொண்டிருக்குங்க. மனிதர்களின் தொடர்பால் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வாங்க. சில சமயம் அதர்ம வழியிலேயும் லட்சியம் நிறைவேறுங்க. இவங்களோட 11ஆம் அதிபதி மேசத்தில் இருந்தால் அந்தோ பரிதாபங்க. ஏனென்றால் ராசியிலேயே நீசம் பெறுவார். வாழ்க்கை தோல்விகளுக்கும் எண்ணங்களின் சறுக்கல்களுக்கும் இவர்களே காரணமாகி விடுவாங்க. என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேறாம போயிருங்க. அதிர்ஷ்டம், லாபம் என்பது இவங்க இருக்கும் ஏரியாவுக்குள் கூட வராதுங்க. நாளடைவில் தன்னைத்தானே நொந்து கொண்டு கஷ்டப்படுவாங்க. இப்படி 11ஆம் அதிபதி சனி நீசமான நண்பர்கள் ஓடி போய் ஆஞ்சநேயரின் பாதங்களை பற்றி கொள்ளுங்க. இதைவிட ஒரு பலமான பரிகாரம் அப்படின்னா கோவில்களையும் குளங்களையும் அருகில் உள்ள ஏரிகளையும் முடிந்த அளவுக்கு சுத்தப்படுத்தலாம். நீர்நிலைகளின் அசுத்தம் குறையும் போது உங்களோட துரதிர்ஷ்டமும் குறைய ஆரம்பிக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.